ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான சைந்தவ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சைலேஷ் கொலனு டைரக்ஷன்ல வெங்கடேஷ் டகுபாதி, நவாசுதீன் சித்திக், ஆண்ட்ரியா மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 18 minutes இருக்கு. வெங்கடேஷ் டகுபாதியோட 75வது படமா இந்த படம் வெளியாயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகன் ஒரு முன்னாள் கேங்ஸ்டர். இவர் இப்ப அவருடைய கடந்த காலத்தை விட்டுட்டு தன் மகளோட ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவருடைய மகளுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் வர அதை சரி செய்யறதுக்கு 17 கோடி தேவைப்படுது. வேற வழி இல்லாம இவருடைய கடந்த காலத்துல இருக்கிற ஒரு கிரைம் சிண்டிகேட் கிட்ட அந்த பணத்தை திரட்டுறதுக்காக போறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். வெங்கடேஷ் டகுபாதி பாத்தீங்கன்னா அவருடைய சார்ம், ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா பார்க்கறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். டென்சல் வாஷிங்டன், லியாம் நீசன் இவங்களோட படங்கள்ல வர மாதிரியான ஒரு சட்டிலான ஒரு எமோஷன் கலந்த ஒரு ஆக்ஷன் படமா இந்த படம் வந்திருக்கு. அவருடைய அந்த கேரக்டருக்கு முடிஞ்ச அளவுக்கு வலு சேர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிங்கிள் பேரண்டா அவருடைய மகளை ப்ரொடெக்ட் பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே சைக்கோ அப்படிங்கிற ரோல்ல அவர் வெளியே வர சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் அதுகளமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நவாசுதீன் சித்திக் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய வில்லனா நடிச்சிருப்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்க்கு அவர் வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காமெடி கலந்த அந்த வில்லனிசம் ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாரு. எமோஷனல் போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு பிரெடிக்டபிள் ஜோன்ல என்டர் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை நகராம ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிரெடிக்ட் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கும். படத்துல ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. ஆர்யா, ஆண்ட்ரியா இவங்க ரெண்டு பேருடைய ரோல்ஸும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் இந்த படத்துல யூஸ் பண்ணல. இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் இருக்குதான் செய்து. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சைந்தவ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.